அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? திடீர் அதிர்ஷ்டம் என்பது இந்த மாதத்தில் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் மனசுக்குள்ள போட்டு புரட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு மனதால் ரொம்ப டிப்ரெஷனான எல்லா விஷயங்களும் காணாமல் போகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஒரு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்மளால் முடியும், நம்மளால் எதுவும் முடியும், நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம், போராட்டத்துக்கு இப்போ ஒரு முடிவு கிடச்சிருக்கு, நம்ம சரியான பாதையை இனிமேல் பயணிச்சிருவோம், நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கையை நீங்கள் முழுசாக அடைய போகிறீங்க. பொருளாதாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்களா, நல்ல லாபம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கான மதிப்பு ப்ளஸ் ப்ரமோஷன் என்ற வார்த்தைகள் கிரகங்கள் ரீதியாக கிடைக்க போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா உறுதியாக திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல்கள், புரிதல் இல்லாத சூழ்நிலைகள், நிறைய அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா அந்த அழுத்தம் என்பது உறுதியாக சரியாகி உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே போல் புரிதல் நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அழுத்தம் இருக்குன்னா அதுவும் சரியாகிவிடும். அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தருகின்றன. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, ஏதாவது பேராசை காட்டுறாங்க, அது கிடச்சிடும் இது கிடச்சிடும், ஆஃபர் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு உங்களை தூண்டி விட்றாங்கன்னா தயவு செய்து தலையிட வேண்டாம். ரொம்ப கவனமாக இருங்க. யார் பேச்சையும் அதிகமாக நம்ப வேண்டாம். உங்களுடைய விஷயங்களை நீங்கள் முழு மனதோடு தியான முறையில் மேற்கொண்டீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். தடைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும்.